இப்போ நம்ம லீவ் லெட்டர் பார்க்க போகிறோம். நம்ம லீவ் லெட்டர் எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃப்ரம்ங்கிற பொருள். ஃப்ரம் யார்? ஃப்ரம்னா இதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். யார்கிட்ட இருந்து வருதோ அதை நம்ம எழுதணும். யார்கிட்ட இருந்து வருது? நீங்கள் தான் எழுதணும். உங்ககிட்ட இருந்து தான் வருது. கிளாஸ் டீச்சருக்கு வருது. டூனா அவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். கிளாஸ் டீச்சருக்கு வருது. ஸோ ஃப்ரம்ங்கிறது யார்கிட்ட இருந்து வருதோ அந்த அட்ரஸ், யாருக்கு அனுப்புகிறோமோ அந்த அட்ரஸை வந்து டூவில் எழுதணும். இப்போ யார்கிட்டேருந்து வருது? யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட அட்ரஸ் தான் இந்த இடத்துல நம்ம எழுதணும். நீங்கள் தான் எழுதுறீங்க. இப்போது கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் என்ஜனா 5th ஸ்டாண்டர்ட், பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல் வெங்கந்தூர். இப்போ டூங்கிறது யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு. இப்போ யாருக்கு அனுப்புகிறோம்? டீச்சர், கிளாஸ் டீச்சருக்கு அனுப்புகிறோம். டு த கிளாஸ் டீச்சர் 5th ஸ்டாண்டர்ட் பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல் வெங்கந்தூர். இப்படி எழுதிட்டோம். இதுதான் முதல்ல லீவ் லெட்டர் எழுத வேண்டிய 2 கண்டென்ட். இப்படி தான் எழுதணும். பாருங்க, முதல் லைன் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை முன்னு பின்னாடி இப்படி எழுதும்போது பார்க்கறதுக்கு ஒரு தெளிவாக ஒரு வடிவெல்லாம் இருக்கவே இல்லை. இப்போ லீவ் லெட்டர் எழுதக்கூடிய ஒரு அமைப்பு இதுதான். இப்படி தள்ளி அப்படி தள்ளிலாம் எழுதவே கூடாது. அடுத்தது நாம் சப்ஜெக்ட் போயிடலாம். பாடி ஆஃப் த லெட்டருக்கு பேர். பாடி ஆஃப் த லெட்டரில் ரெஸ்பெக்டட் டீச்சர், டீச்சருக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ரெஸ்பெக்டட் டீச்சர். ஐ வாஸ். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? ஃபில்அப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த லீவ் லெட்டர். ஐ வாஸ் சிக்குங்கிறது ஒரு வார்த்தையை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஐ வாஸ் சிக். ஸோ ஐ வாஸ் அனேபிள், முடியல. அனேபிள்னா முடியல. டு கம் டு, அனேபிள் டு கம் டு ஸ்கூல். என்ன பண்ண முடியல? வர முடியல அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சுட்டு நம்ம எதுலேருந்து எது வரணும்? லீவோ அதை நம்ம எழுதிடலாம். ஃப்ரம் 24/11/2025 to 26/11/2025. கைண்ட்லி, தயவு செஞ்சு. கிராண்ட் மீ, அனுமதிங்க. மீ, எனக்கு. லீவ், விடுமுறை கொடுங்க. லீவ் ஃபார் 3 days. அப்போது 24லேருந்து 26 பார்த்தீங்கன்னா 3 days வரும். 3 days ஒன்லி, அது மட்டும்தான். தேங்கிங் யூ, மரியாதை கொடுக்கணும் இல்லையா? தேங்கிங் யூ. யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, OBEDIENTLY, ஒபீடியன்ட்லி, OBEDIENTLY, ஒபீடியன்ட்லி, ஒபீடியன்ட்லி. யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, தங்கள் கீழ்ப்படிந்துள்ளன்னு அர்த்தம். உங்களோட பெயரை எழுதுங்க. அவ்வளோதான்.